வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல பெரிய சைஸ்ல 4 மாங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அது என்னென்ன அளவுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க மாங்காய் சைஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ துருவின அளவு சொல்லிடுறேன். இந்த மாங்காய் துருவி ஒரு 750 கிராம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 10 கிராம் கடுகு, 10 கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 40 கிராம் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்க போறோம், மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். இந்த கடுகு வெந்தயம்லாம் வந்து உங்களுக்கு கிராம் கணக்குல வேண்டாம்னா நீங்க துருவினதை அப்படி கண் மதிப்பா பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற அளவு கண் மதிப்பா பார்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகா வந்து நல்ல அப்படி அமுக்கி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடிக்கு வரும். ஸோ வரமிளகா அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் அளவு. ஒரு 40லேருந்து 45 வரமிளகா கையில பிடிச்சிங்கன்னா அழுத்தி எடுத்துக்கும் போது வரும். அவ்வளவுதான் அளவு. நான் கிராம்லயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டீஸ்பூன்லயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது சௌரியமோ காரம் எல்லாம் கூட்டி குறைச்சு நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. அந்த மாங்காய் துருவிட்டு அந்த புளிப்பு பாருங்க, அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சரியா? இப்ப வந்து நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில. முதல்ல வந்து நம்ம இந்த மாங்காவை சேர்த்துடலாம். துருவின மாங்காவை நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், உப்பு. நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எதுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம்னா நம்ம வரமிளகா வறுக்கும் போது கொஞ்சம் நெடி அடிக்கும். அதுக்காக நான் வந்து வரமிளகா வறுத்து பொடி பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வரமிளகா பொடி வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்துறேன். வரமிளகா வறுப்பட்டு எடுத்துடலாம். இப்போ 2 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரையா வறுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம் வறுப்பட்டு கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். ஸோ இன்னும் நல்லா வதங்கணும். அந்த சைடில் எண்ணெய் வருது உங்களுக்கே தெரியும். நல்லா கலரி விட்டுடலாம். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வதங்கட்டும். இப்போ வறுத்ததெல்லாம் ஆறிடுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி வதங்கியிருக்கும் பாருங்கள். எண்ணெயிலே நல்லா ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்க்க வேணாம். எவ்வளோ தேவைப்படுதோ காரம் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஊறுகாய் பொடி தானே, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காரம் சேர்த்தாச்சு பாருங்க. மிச்ச பொடி இருக்கு. இதை அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது தொக்கு பண்ணும்போது கூட நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால அது ஒன்றும் வீணாகாது. நம்ம வறுத்து பொடி பண்றதுனால கெட்டும் போகாது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து வெல்லம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. தெரியும் உங்களுக்கு, பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படியே நல்லா அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும் அந்த தொக்கு. அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் வந்து நல்ல பாட்டிலில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வெயிலில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெயில் விட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் தொக்கியும் போட்டு மேலாக இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சலுப்பு வராது. நல்லா கெட்டும் போகாமல் நல்லாவே இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நல்ல பாட்டிலில் ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல சாம்பார் சாதம் இருந்தால் அதுக்கும் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மாங்காய் தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.